ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்களே, சஞ்சோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் BL ராஜதுரை அன்பான நன்றியும் வணக்கமும். 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும், தமிழர் திருநாளாம் தைத்திங்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியுடன் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். 1/1/2025 ஆங்கில வருடப்பிறப்பு வருடாந்திர பலன் பார்க்கும் வரிசையில் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கப் போகிறது என்று பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் காலப்புருஷ தத்துவ அடிப்படையில் 8வது ராசி. இது 1/8 வருகிறது. 1 என்பது உங்களுடைய ராசி, 8 என்பது காலப்புருஷ தத்துவ அடிப்படையில் அமையப்பட்டது 8. இந்த 1/8 என்பது முதன்மையானது. 8க்குள் தான் உலகம் இருக்கு என்ற பாடல் வரிகள் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். 8 என்பது டிரைவிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் 8 மிக மிக முக்கியம். மனிதனுடைய வாழ்வியல் தத்துவத்திற்கு 8 மிக முக்கியம். ஒருவருடைய ஆயுள் ஆரோக்கியத்திற்கு 8 மிக முக்கியம். அதிர்ஷ்டங்களுக்கு 8 மிக முக்கியம். பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு 8 மிக முக்கியம். வெளிநாட்டு முதலீடுகள், வெளிநாட்டு தனவரவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், யோகங்கள், பெரிய தனவரவு 8ஆம் இடம் மிக முக்கியம். அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் போன்ற மிகப்பெரிய அறிவியலாளர்கள் எல்லாம் பிறக்கிறது இந்த ராசியில் மட்டும்தான். மறைமுக சூட்சுமங்களை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அன்பர்கள் யார் என்று கேட்டால் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இதனுடைய உருவம் தேல், இதனுடைய தத்துவம் நீர் தத்துவம், ஸ்திர நீர். உருவம் தேல். இதனுடைய ராசியிலே அமையப்பெற்ற நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் 1 பாதம், அனுச நட்சத்திரம் 4 பாதம், கேட்டை நட்சத்திரம் 4 பாதம், மொத்தம் 9 பாதங்கள். இந்த ராசியிலே ஒரு ராசி என்பது 2.25 நாட்கள். ஒரு ராசியிலே அமையப்பெற்ற நட்சத்திர பாதங்கள் 9. இந்த ராசி அடிப்படையிலே சொல்லப்படக்கூடிய தினப்பலனும் கோச்சார பலன்களும் அனைவருக்கும் நடந்தேறுமா என்று கேட்டால் அது முழுமையாக இருக்காது. 2.25 நாட்களுக்கு 9 நட்சத்திர பாதங்கள். இந்த 9 நட்சத்திர பாதங்களுக்கும் 27 லக்னங்கள் உதயமாகும். இந்த 27 லக்னங்களுக்கும் யோகங்கள் மாறும், திதிகள் மாறும், கரணங்கள் மாறும் மற்றும் பல்வேறு ஜோதிட அறிவியலிலே பல மாற்றங்களை ஏற்படுத்தும். அதன் விதி பிரகாரம் 27 லக்னங்களுக்கும் 27 விஷயங்களுக்கும் ஒவ்வொரு நிலையிலே ஒவ்வொரு உயிர் ஜீவாத்மா ஜனனமாகிறது.
அதனாலே வந்துட்டு விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாக இப்படி தான் இருப்பாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியும். என்ற போதிலும் விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு மன தைரியத்துடனும் எடுத்த காரியத்தை செம்மையாகவும் முடித்து தரக்கூடிய அன்பர்கள். எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. சில அன்பர்கள் வந்துட்டு இருட்டில் போகணும், மிக உயரத்தில் போகணும் அப்படின்னு கணக்கு போட்டால் சில அன்பர்கள் பயப்படுவாங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எவ்வளவு மலை சிகரமானாலும் அதுதான் அந்த எவரெஸ்ட் மலை சொல்லுவாங்க. இந்த எவரெஸ்ட் மலை, இமயமலை ஏறக்கூடிய அன்பர்கள் யார் என்று கேட்டால் அது விருச்சிக ராசி அன்பர்கள். மிக உயரிய கட்டிடங்களை கட்டி முடிக்கக்கூடியவர்கள், வானவியல் ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகளை பிடிக்கக்கூடிய அன்பர்கள் யார் என்று கேட்டால் விருச்சிக ராசி அன்பர்கள், அது விருச்சிக லக்ன அன்பர்கள். இப்படிப்பட்ட அறிவுஜீவிகள், சாந்தமான குணம் படைத்தவர்கள், தெய்வ நம்பிக்கை நிறைந்தவர்கள். ஏனென்று கேட்டால் காலபுருஷ தத்துவ அடிப்படையிலே இவர்களுக்கு 2ஆம் இடம் 9ஆம் இடம் 2 9ஆக மாறுகிறது. சாந்தத்தின் சொரூபம் என்று கேட்டால் ஒரு மிகுதியான கோபப்பட மாட்டாங்க. எப்பவுமே சாந்தமாகவும் அமைதியாகவும் பேசக்கூடியவர்கள். ஒரு பேச்சை பேசினால் அந்த பேச்சிலே நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும். அதிகமாக பேச மாட்டார்கள். ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தை திருவாசகமாக அமையக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். பிறருக்காகவே உழைக்கக்கூடியவர்கள், பிறருக்காகவே வாழக்கூடியவர்கள், தன் நலத்தை விட பிற நலத்தை பேணி காக்கக்கூடியவர்கள். ஏனென்று கேட்டால் தேள் என்பது தன்னுடைய குட்டிகளை ஈன்றவுடன் அது மாண்டுவிடும், தனக்காகவே வாழாது. அதுவும் தானாக எதையும் சீண்டாது. அதன் வழியிலே குறுக்கிடும்போது தான் அது வந்துட்டு தன்னுடைய வேலையை செய்யும். அதுவும் தேள் நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானை நினைக்கும் பொழுது தேள் வந்துடுச்சு. விநாயகப் பெருமானுடைய பேரை சொன்னீங்கன்னா கணபதியே நமக, கம் கணபதியே நமக, விநாயகப் பெருமானே அப்படின்னு நினச்சாலே அந்த தேள் எங்கும் செல்லாமல் ஒரே இடத்தில் அமர்ந்துடும். அப்படிப்பட்ட விஷயம். அப்படிப்பட்ட தேளை யாருமே அடிக்கக்கூடாது. அதை விட்டுட்டுன்னா அது பாட்டு சைலண்ட்டாக அது போயிடும். யாருக்கும் தீமை செய்யக்கூடிய நிலையில் அந்த தேள் இருக்கிறது. தனக்காகவும் பிறருக்காகவும் வாழக்கூடியவர்கள். இந்த தேள் இந்த தேளுடைய விஷம் என்பது பல மருத்துவத்திற்கு உதவுகிறது. இதுதான் விஷயம். அப்படிப்பட்ட குணங்களை கொண்ட அன்பர்கள். தேள் ஏன்னா சடார்னா ஒரு வார்த்தை, இந்த தேள் எப்படி கொட்டுகிறதோ அது போல் ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை என்பது உண்மையாக இருக்கும். அந்த உண்மையான வார்த்தை பிறருக்கு உதவியாக இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் பிரயோகம் செய்வார்கள். இந்த ராசி அன்பர்கள் ஆழ்ந்த மனதை கொண்டவர்கள். கடல் ஆழத்தை அளந்து விட முடியும், இவர்களுடைய மன ஆழத்தை அளந்து விட முடியாது. பல வகையில் சிந்தனைவாதிகளாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது? இந்த 2025ஆம் ஆண்டிலே உத்தர நட்சத்திரம், உத்தராடம் நட்சத்திர காலிலே இந்த ஆண்டு உதயமாகிறது. இந்த ராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகமான சந்திரனும் சூரியனும் 2ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது ஒரு விசேஷமானது. 4ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் மூலத்திரிகோணத்தை அவருடைய கேந்திரஸ்தானத்திலே 4ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோணத்திலே அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். மக்கள் சேவையிலே மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற
பொருளுக்கு இங்கே தற்போது இந்த 2025 4 முதல் 2025ஆம் ஆண்டு வரை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனியுடைய பார்வையும் குருவோட பார்வையும் கிடைத்து கொண்டிருக்கிறது. அதனால் மக்கள் சேவையே மகேசன் சேவை, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற வார்த்தை பொன்மொழிகளுக்கு இந்த ராசி அன்பர்கள் தற்போது தகுதியானவர்கள் என்று சொல்லலாம். 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார் சனி பகவான். 7க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலே வீட்டு திக்பலத்திலே இருக்கிறார். 7ஆம் இடம் என்பது பொருளாதாரம், 7ஆம் என்பது பொது சேவை, 7ஆம் இடம் என்பது வியாபாரம், பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்கள். இப்போ திக்பலம், இப்போ சுக்கிர பகவான் என்று சொன்னால் பொருளாதாரத்தை எடுத்துக்கலாம். மனிதனுடைய வாழ்வியல் தத்துவார்த்தத்துக்கு என்னென்ன தேவையோ வீடு, வண்டி, வாகனம், வாசல், நிலபுலங்கள்லாம் செவ்வாய் பகவான். ராசி அதிபதி தன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் நீச்ச நிலையில் இருந்தாலும் அதனுடைய அதிபதி இங்கே 2ஆம் இடத்திலே பலமாக இருப்பது நல்ல விசேஷமானது. அப்போது ஆரோக்கியத்திலும் சிறப்பாகவும், உடல் ஆரோக்கியத்தில் புதிய புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதில் இந்த ராசி அந்த ராசிக்காரர்கள் ஈடுபடுவார்கள். புதிய வீடு கட்டி குடித்தனம் ஏற வேண்டும், அல்லது பழைய வீட்டை டொமஸ்ட் பண்ணிவிட்டு அதை ரீவேல்யூஷன் பண்ணி புதுசாக அழகாக மாடி மாளிகை கட்ட வேண்டும், தங்கள் எண்ணத்திற்கு போல் மாடி மாளிகை கட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலும், அல்லது பழைய வண்டியை மாற்றிவிட்டு புதிய வண்டி வாங்க வேண்டும், பழைய நகையை போட்டுவிட்டு புதிய நகை வாங்க வேண்டும். புத்திர பாக்கியம் 2 இந்த தற்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதது புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதுவும் இரட்டு முகப்பேறு நடக்கும். சிலருக்கு, சில அன்பர்களுக்கு இரட்டு முகப்பேறு நடக்கும். 5ஆம் இடத்திலே ராகு. 2 ஆண் பிள்ளைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு, அல்லது 2 பெண் பிள்ளைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது அந்த ராசியிலே ஒவ்வொருடைய ராசியிலும் அந்த ராகு பகவான் எந்த ஓரையில் அமர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்து ஆண் பிள்ளையா அல்லது பெண் பிள்ளையா என்று புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். குரு தற்போது ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். 8க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிறார். ஆக மொத்தம் இந்த 2025ஆம் ஆண்டு என்பது யோகமான காலங்களே. தர்ம கர்மாதிபதி யோகம் 2ஆம் இடத்திலே. உங்கள் வாக்கு பொன்னெழுத்தால் பொறிக்கப்பட்டவை என்பதை நம்ம கண்டிப்பாக சொல்லதாக வேண்டும். உங்களுடைய வாக்கு, நீங்கள் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை பிறர் நம்பி போவாங்க. அவருடைய வாக்கு பொன்னால் எழுதப்பட்டவை என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு கம்பீரம் இருக்கும். அப்படிப்பட்ட வாக்கு உங்களுடைய வாக்கு. சத்தியம், நீதி, நேர்மை, தர்மம் என்ற விஷயத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா தர்ம கர்மாதிபதிகள் 2ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது உங்களுடைய வாக்குக்கு மரியாதை. உங்களுடைய குடும்பத்திலே உங்களை போற்றி புகழ்வார்கள். உங்கள் குடும்பத்திலே சுப நிகழ்வுகள், சுபகாரியங்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ள சகோதரன் சகோதரி அல்லது நீங்களே இருந்தாலும் உங்களுக்கு திருமண யோகம், திருமண காலங்கள் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இந்த வருகின்ற ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நடந்தேறும். வருகிற ஏப்ரல் மேக்குள்ளே நீங்கள் நிச்சயமாக ஒரு இடமாற்றமோ அல்லது வீடு மாற்றமோ, புதிய வீடுகளோ, புதிய வாகனமோ, புதிய தொழிலோ, புதிய வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்றவர்கள் புதிய தொழில் தொடங்குவீர்கள். ஆரோக்கியத்தில் நீண்ட காலமாக உடல் பங்கப்பட்டிருந்தால் அந்த உடல்நிலை சீராகும். பல்வேறு விஷயங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறது. உங்களுக்கு யோகமான காலங்கள் என்று தான் நம்ம சொல்லணும். இதில் பாதகம் என்று சொல்வதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 11ஆம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் 10ஆம் இடத்துக்கு போகப் போகிறார். 10ஆம் இடத்திற்கு போகப் போகிறார்.
ராகுவும் 5ஆம் இடத்திலே இருந்து 4ஆம் இடத்திலே வரப்போகிறது. ஆகையினாலே உங்களுக்கு நாகதோஷம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நீங்கள் நாகம் சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு உங்களுடைய ஜனனகால ராசி அடிப்படையில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் நீங்கள் இருக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே நாகர் சிலைகள் நாகத்துடன் கூடிய தெய்வங்கள் இருக்கிறதோ அந்த கடவுளுக்கு உங்களுடைய நட்சத்திர யோகங்களை சொல்லி ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். உங்களை தீண்ட வரும் தீமைகள் அகன்று நிற்கும். அற்புதமான யோகமான காலம் இந்த 2025ஆம் ஆண்டு என்பது தான். பெரிய பாதிப்புகள், பெரிய இழப்புகள் இல்லை. இந்த 2025ஆம் ஆண்டு என்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு யோக காலமே. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும். புத்திர பாக்கியம் இல்லாதவதற்கு புத்திர பாக்கியம், அதாவது இரட்டு பேரும். வண்டி வாகனம், வீடு வாசல், தோட்டத்துறவு எல்லாமே ஒரு பழைய வண்டி வாங்கி அதை புதுப்பிப்பீங்க. அதாவது வண்டியே இல்லாதவங்க பழைய வண்டி வாங்கி அதை புதுப்பித்து ஓட்டுவீங்க. பழைய வண்டி வச்சு அதை போட்டுட்டு புதிய வண்டி வாகனம் வாங்குவீங்க. வீடே இல்லாதவங்க பழைய வீடு வாங்கி அதை புதுப்பிப்பீங்க. வீடு இருக்கிறவங்க அதை இடிச்சு டொமஸ்டிக் பண்ணி புது வீடு கட்டுவீங்க. வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. வெளிநாட்டில் அண்டை அரபு நாடுகளில் உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். அங்கே சென்றீங்கன்னா உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கூடும். தனம் பெருகக்கூடிய காலகட்டங்கள், யோகம் பெருகக்கூடிய காலகட்டங்கள். 16ஆம் இடத்து அதிபதியும் 8ஆம் இடத்து அதிபதியும் உங்கள் ராசியிலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுவது யோகத்தை சொல்கிறது. ஷேர் மார்க்கெட்டிங்களிலே சிறப்பாக வருவீர்கள். திரைத்துறையிலே இருப்பவர்களுக்கு இது ஒரு யோகமான காலம். அரசியல் துறையிலே இருப்பவர்களுக்கு இது யோகமான காலம். அரசியலிலே இருப்பவர்களுக்கு யோகம். அரசு சார்ந்த விஷயத்திலே வேலையில் இருப்பவர்கள் யோகமான காலம். இரட்டிப்பு ப்ரமோஷன் கிடைக்கும். அனைத்து துறையிலும் அந்த விருச்சக ராசியிலே பிறந்த அன்பர்களுக்கு, அனைத்து துறையிலும் உள்ளவர்களுக்கு இது யோகமான வருடமே என்று இந்த 2025ஆம் ஆண்டு ஜனனமாகும் பொழுது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சொல்கிறது. என்ற போதிலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே இந்த 9 நட்சத்திர பாதங்களுக்கு நீங்கள் என்னென்ன நட்சத்திர பாதங்களிலே பிறந்தீங்களோ அதன் அடிப்படையிலே தசாபுத்திகள் மாறி நடக்கும். லக்னம் அடிப்படையிலே பாவகங்கள் மாறி இருக்கும். நம்ம சொல்கிற இந்த கோச்சார பலனுக்கும் உங்கள் ஜனனகால ஜாதகத்திற்கும் சிறப்பாக இருக்கும் என்றால் 100% சிறப்பான பலனை நீங்கள் வாரி மகிழலாம், அள்ளி மகிழலாம். அல்லது உங்கள் ஜனனகால லக்னத்திற்கும் தற்போது கோச்சார பலனுக்கும் ஒரு 50% என்னால் ஒரு இருக்கிறது என்றால் அதை பாதி அளவுக்கு பண்ணலாம். அதிலே ஜனனகால ஜாதகத்திலே சிறப்பு இல்லாத பொழுது இந்த கோச்சார பலன் சிறப்பாக இருக்கும்போது ஒரு 20 விழுக்காடு சிறப்பாக இருக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. இது வெட்ட வெளிச்சமாக யாருமே சொல்கிறதில்லை. நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கும். எண்ணிய எண்ணங்களே நம்மளுடைய செயலாக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள். இந்த எண்ணம் போல் வாழ்க்கை என்பது என்னவென்றால் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க. அந்த வீட்டு நிர்வாகி அந்த அம்மையார் இன்றைக்கு இதுதான் சமையல், இதுதான் இதுதான் இன்றைக்கி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அன்றைக்கி சாப்பாடாக இருக்கும், குழம்பாக இருக்கும். இது மாதிரி விஷயங்கள். ஒரு வீட்டு தலைவன் இன்றைக்கு இதுதான் செய்ய வேண்டும் என்று எண்ணி விட்டால் அந்த எண்ணிய காரியத்தை தான் அவர் முடிக்கப் போகிறார். அதுக்கு மாறுபட்டு நடக்கும்போது அந்த வேலையிலே பிரச்சனைகள் வரும். அப்போது எண்ணிய காரியங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் எதுவாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுவீர்கள்
என்பதன் அடிப்படை தத்துவத்தை தான் எண்ணம் போல் வாழ்க்கை. அப்போது உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய செயலும் சீராக இருக்கும்போது நீங்கள் எண்ணியது எதுவோ அதுவே நிச்சயமாக அதுவாகவே நீங்கள் பிரதிபலிப்பீர்கள் என்பது தான் இந்த பொன்மொழிக்கு அடையாளம். என்பதனாலே உங்களுடைய எண்ணங்கள் நன்றாக இருக்கட்டும், உங்களுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கட்டும். உங்களுடைய எண்ணங்களே உங்களை ஆளுமை செய்கிறது, உங்களை ஆட்சி செய்கிறது. உங்கள் எண்ணத்தை தூண்டிவிட்டு பிரகாசமாக எரியவிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். உங்களுடைய ராசி 8ஆம் இடம் பல மறைமுக சூட்சுமங்களும் பல விதிமுறைகளும் பல உள்ளார்ந்த ஒளிவு இடத்திலே இருக்கக்கூடிய புதையலை கூடயும் தேடி எடுக்கக்கூடிய ராசி அன்பர்கள் யார் என்று கேட்டால் விருச்சிக ராசி. அப்படிப்பட்ட யோகத்தை பெற்ற நீங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு 100க்கு 100 சிறப்பாகவே இருக்கிறது என்று சஞ்சோதிடம் ஆய்வின் மூலம் சொல்லிக்கொள்கிறோம். என்ன அன்பர்களே, இந்த பதிவு உங்களை மெருகூட்டியிருக்கும், உங்களை மகிழ்ச்சி ஆற்றியிருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கும் வரை உங்களிடம் உங்கள் ஜோதிடர் VL ராஜா சஞ்சோதிடம் ஸ்ரீராமஜெயம்.